இன்றும் போதையிலையும் குடியிலையும் ஐஸ்லையும் நம்முடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. கொத்துபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனுக்கும் தெரியும், அவரோடு இருக்கக்கூடியவன் எத்தனை பேர் இதில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறான், இதில் மாட்டிக்கொண்டு வெளியே வரையிலாம இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய ஹராம், எவ்வளோ பெரிய குற்றம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தரம் குடிச்சா, முஸ்னத் அஹ்மது இப்னு மாஜால வார சஹீஹான ரிவாயத், ஒரு தரம் குடிச்சா 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு தரம் குடிச்சா, தௌபா செஞ்சா சரி மன்னிப்பானாம் அல்லாஹ். 2வது தரம் குடித்தால் அல்லாஹ் திரும்பவும் 40 நாளுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டானாம். திரும்ப தௌபா செஞ்சா திரும்பவும் மன்னிப்பான். 3வது தரம் குடித்தார், 3வது தரம், ஒரு தரம் குடித்தால் 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இது நான் சொல்றதல்ல, ஹதீஸ்ல உள்ளது, அதையும் சொல்லிக் கொள்ளணுமே சகோதரர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3வது தரம் தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பானாம். ஆனால் 4வது தரம் செய்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால். தீனத்துல் ஹபால் என்ற ஜூஸை குடிப்பாட்டாம அல்லாஹ் விடமாட்டானாம். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், என்னது தீனத்துல் ஹபால்? தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? சொன்னார்கள், நரகவாதிகளுடைய புண்களில் இருந்து வடியக்கூடிய சீல்களையும் சலத்தையும் அல்லாஹ் குடிப்பாட்டுவான். யாருக்கு விருப்பமோ குடிக்க சொல்லுங்கள். யாருக்கு நரக பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை குடிக்க விருப்பமோ அவனை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்கள். சகோதரர்களே, ஒரு அற்ப சல்லிக்காக, பணத்துக்காக, காசுக்காக நம்முடைய வாலிப சமுதாயத்தை நாசமாக்குறானே, எவ்வளோ பெரிய பாவம் இது, எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு இது, எவ்வளோ பெரிய ஹராம் இது. ஆகையால் நீங்க எந்த பெரிய கவுன்சிலரை கொண்டு வந்தாலும், யாரை கொண்டு வந்தாலும், என்ன விஷயங்கள் செய்தாலும், என்று வரைக்கும் அல்லாஹுடைய பயம் அவனுடைய கல்புக்குள் வரவில்லையோ அது வரைக்கும் அவன் திருந்த மாட்டான். நீங்க 10 வருஷம் போய் ஜெயிலில் போட்டுட்டு 11வது வருஷம் வெளியெடுத்தாலும் வந்து குடிப்பான். அவனை திருத்துவதற்குரிய உண்மையான முறை என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு கொண்டாங்க, உலமாக்கள்கிட்ட கொண்டு வாங்க, அல்லாஹ்ட பயத்தை கொடுங்க, அல்லாஹ்ட அச்சத்தை கொடுங்க, ஹராம் ஹலால விளங்கப்படுத்துங்க. அல்லாஹ் நாடினால் அவன் திருந்தலாம்.